Welcome to Lalitha's Kitchen Cooktop. என்னோட ஹோம்லி குக்கிங்ல இன்னைக்கு பார்க்க போறது மரவள்ளி கிழங்கு அடை. எப்படி பண்றேன்னு பார்க்கலாமா? மரவள்ளி கிழங்கு சேர்த்து தான் பண்ண போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி அரிசியும் பருப்பும் ஊற வைக்கணும். அதுக்கு நான் என்னென்ன எடுத்துர்க்கேன்னு பார்க்கலாம். 1 கப் இட்லி ரைஸ். இது கூட 1/4 கப் கடலைப்பருப்பு. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. இது நல்லா வாஷ் பண்ணி கழுவி தண்ணியில ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 hours ஊறட்டும். கொஞ்சமா தான் பண்ணிருக்கேன். இது வந்து யூசுவலா அடை வந்து எங்க வீட்ல டின்னருக்கு அதான் நைட்ல தான் செய்யறது. அதனால நான் கொஞ்சமா செஞ்சிருக்கேன். இது கூட ஒரு 10 காஞ்ச மிளகாயும் சேர்த்து நான் ஊற வச்சுக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும் 3 hours. 3 hours ஆனதுக்கு அப்புறம் அது பருப்பு அரிசியும் பருப்பு அரைக்கணும். அதுக்கு முன்னாடி நான் இதுதான் மரவள்ளி கிழங்கு. இந்த கிழங்கு ஃபுல்லாவே நான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா அது தோல் எல்லாம் எடுக்க கொஞ்சம் கம்மியாயிடும். சில சமயம் வந்து கிழங்கு உள்ள கருப்பாலாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா இருக்கதை எடுத்துக்கலாம் இல்லையா? நல்லா மொத்தமா யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் தோல்லாம் எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு துருவறதுக்கு ஈஸியா இருக்கும். துருவி 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். அது அப்படியே இருக்கட்டும், துருவி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பருப்பு அரிசியும் பருப்பும் அரைக்கணும். முதல்ல வந்து அந்த மிளகாய் எல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். இது கூடவே அந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்து அரைக்கணும். நான் 2 வாட்டி சேர்த்துக்கிறேன். மொத்தமா போட்டா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும், ஹெவி ஆயிடும். ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கேன் காரத்துக்கு. அடைக்கு எப்பவும் போல கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கணும். இப்போ ஓரளவுக்கு அரைச்சிருக்கேன். இது கூட இன்னும் கொஞ்சம் அரிசியும் பருப்பும் இருக்கும் இல்லையா? அது சேர்த்துக்கலாம். சேர்த்து மொத்தமா அரைச்சிக்கலாம். இப்போ அதை அரைச்சதுக்கு அப்புறம் அது கூட நான் வந்து 1 கப் அளவுக்கு மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கிறேன். அது துருவினது மொத்தம் அவ்வளவுதான் வந்தது. அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். அதுல 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப்பு பருப்பு. அதுக்கு இந்த 1 கப்பு மரவள்ளி கிழங்கு கரெக்டா இருக்கும். அதை சேர்த்து அதையும் ஒரு வாட்டி நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு பதம் இருந்தா போதும். ரொம்ப நைஸா இருக்கணும்னு இல்லை, இது கரெக்டா இருக்கும் அடை பண்றதுக்கு. இதை வந்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த மிக்சர்ல இருக்க தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது காலையில ஊற வச்சேன். ஈவினிங் ஒரு மதியானம் ஒரு 3-4 o'clock வந்து அரைச்சது. அரைச்சிட்டு இது ஒரு 1 or 1.5 hours இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு 7-7:30க்கு பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப்பு நான் அதில் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு 1.5 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் போடல கொத்தமல்லி வேணான்ட்டு. கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் கையில் பிச்சு எடுத்து போடலாம். கொஞ்சம் பொடியா கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கலாம். நல்லா கலந்தாச்சு.
இது அப்படியே இருக்கட்டும். அடை சுட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாவு வந்து நான் 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து அப்படியே வச்சுட்டேன், அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் தேங்காயெல்லாம் போட்டுட்டு கலந்துட்டு வச்சுட்டேன். இப்போ சுடலான் இருக்கேன். அதனால இப்போ அதில் வந்து ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கலந்துட்டு சுடணும், அவ்வளோதான். ஸ்டவ்வில் தவா வச்சுருக்கேன். தவா சூடான உடனே இதுலேருந்து ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றி அடை சுட வேண்டியது தான். உங்களுக்கு வேணா அந்த மாவில் கொஞ்சம் தண்ணியை விட்டு கலந்து கூட சுடலாம். கொஞ்சம் ஈஸியாக தேய்க்க வரும். நான் கொஞ்சம் கெட்டியாக ஊற்றிருக்கேன். இப்போ இது மேலே வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய். சில பேருக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு கம்மியாக இருக்கும். பார்த்து எண்ணெயை விட்டு ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆன உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுக்கணும். அடை வந்து சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. மரவள்ளி கிழங்க இப்படி தோசையாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ஸ்வீட் போண்டா அது என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்வீட் ரெசிப்பியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சில பேர் சிப்ஸாக செஞ்சு சாப்பிடுவாங்க, பொரியலாக வறுவலாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். இது ஒரு டைப். 2 பக்கமும் திருப்பி சுட்டாச்சு, எடுத்துக்கலாம். இதுக்கு ஆப்டான சட்னி வந்து அவங்கவுங்க விருப்பம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பிடிக்கும். நான் தேங்காய் சட்னி தான் பண்ணினேன். தேங்காய், பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புளி, உப்பு அதை போட்டு அரைச்சிட்டு அதுக்கு தாளித்து கொட்டி ஒரு சட்னி ரெடி ஆகிடும். பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய ரெசிபி. எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கிறேன். Until then, bye, see you. Have a good time. Take care.